7 முறை சுத்துறதுன்றது ஏதாவது கணக்கா? அவங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். கோவிலை பத்தி தெரியாது. அதாவது 7 முறை சுத்திட்டு வந்தோம்னா நம்ம நினைச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய பொது இது என்னன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும். எப்படிமா சித்தர் வழியில நீங்க வந்தீங்க? தெரியலப்பா. ஃபர்ஸ்ட் கணக்கம்பட்டியர் தான் முதல்ல வந்தாரு. அவர் ரூபமா இது வந்துருக்கோம். சித்தரை வணங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள்? சொல்லணும்னா அதிசயம் தான். ஏன்னா நமக்குள்ளேயே ஒரு நிறைய மாற்றங்கள் தெரியுது இல்லையா? கோபம் சுத்தமா போயிடுச்சு. இந்த பொய் புரட்டுனால காமிச்சு கொடுத்துறாரு. யார்கிட்டயும் போகாம எதுவும் செய்யாம உன்னுடைய நேர்மை பாதைக்கு உன்னுடைய எதிர்ப்பு பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நல்ல ரூட் காமிச்சிருக்காரு. அதுல போயிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் நல்லது செய்யணும். இந்த ஜென்மம் கிடைக்கிற கடைசி பக்கியத்துல நிக்கிறோம். எல்லாருக்கும் நல்லது செய்யணும். அவருடைய ஆசீர்வாதம். மனித பிறவி பாவத்தை அனுபவிப்பதற்காக அனுப்பப்பட்டவர்களா இல்ல சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக அனுப்பப்பட்டவர்களா? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பிறப்பே இன்னொருத்தருக்காக தான். ஏன்னா அதை தானே அவங்க சொல்றாங்க.